யாழ்ப்பாணம் ஏழாலை சைவ மகாஜன வித்தியாலயத்தினுடைய மேற்கத்திய இசை கருவிகளை வழங்குகின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பாடசாலை அதிபர் திருமதி தேவகி அவர்களே, அதனுடைய பிரதி அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த பாடசாலைக்கு நான் இன்றைக்குத்தான் முதலாக வந்திருக்கிறேன் என்றாலும் கூட இந்த இடத்தை தாண்டி பல தடவை சென்ற போது இதுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளதான் இந்த பள்ளிக்கூடம் இருக்கும் என்று சொல்லிட்டு இன்னொருக்கா பார்க்கலாம் என்று சொல்லி போயிருந்தேன். அதிபர் தேவகி அவர்கள் நாங்கள் எல்லோரும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே ஒன்றாக கல்வி கற்றவர்கள். இந்த பாடசாலைகள் அனைத்தையும் வளம்பெற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் இருந்துதான் என்னுடைய செயற்பாடுகள் அதிகமாக இருக்கின்றன. இரண்டு விடயங்களை ஒரு மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையிலும் சரி, மாகாண சபை உறுப்பினராக வர முன்னர் கூட நான் ஒரு அரசியல் அமைப்போடு இருந்தவன், அரசியல் விரிவுரையாளராக 20 வருட காலம் இருந்தவன். அதனால் ஒரு சமூகத்தினுடைய அரசியல் சமூக பொருளாதார சிந்தனைகளை எங்களிடத்தில் கொண்டவர்களாக இருப்பதனால் எங்களுடைய சமூகத்திற்கு அவசியமாக இப்போது தேவைப்படுகின்ற, அதுவும் குறிப்பாக யுத்தத்தின் பின்னர் எங்களுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகின்ற விடயங்கள் என்கின்ற வகையிலே 2 விடயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து செயற்பட்டு வருகின்றேன். ஒன்று, பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துதல், இரண்டாவது வடக்கினுடைய கல்வி நிலையை உயர்த்துதல். இந்த 2 விடயங்களுக்கும் அதுக்கு மேனிய விடயங்களை கைவிட்டது என்பதல்ல, அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய செயற்பாடுகளில் நான் அதிகமாக ஈடுபட்டு வருகின்றேன். அந்த வகையிலே பாடசாலைகளை முன்னிறுத்துவதிலே எந்தெந்த பாடசாலைகளுக்கு, அதாவது பாடசாலைகளை முன்னிறுத்துவது என்பதில் என்னை பொறுத்தவரை சில அடிப்படையான கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இலங்கை முழுவதிலுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, குறிப்பாக வடக்கிலே அது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. முதலாவது பிரச்சனை, எல்லா பாடசாலைகளிலுமே மாணவர்கள் தொகை குறைவு, ஒரு சில நகர பாடசாலைகள் தவிர. இரண்டாவது விடயம், பாடசாலைகளுக்குள்ளே இயற்கையாகவோ செயற்கையாகவோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. பாடசாலை வளங்களிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, அல்லது பாடசாலைகளினுடைய பெயர் தொடர்பாக இது பெரிய பள்ளிக்கூடம், இது நல்ல பள்ளிக்கூடம், அது சின்ன பள்ளிக்கூடம், இது பள்ளிக்கூடம் சரியில்லை, இப்படியான செயற்கையானதும் இயற்கையானதுமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. இந்த ஏற்றத்தாழ்வுகள் மாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது எல்லா பள்ளிக்கூடத்திற்கும் இந்த தலையீடு இருக்கிறது. இதற்கு 2 தரப்புகள், இது ஒரு தரப்பினால் முடிகின்ற விடயம் அல்ல. காரணம், ஏற்கனவே எங்களுடைய கல்வி முறை, இலங்கையினுடைய கல்வி முறை என்பது அனாவசியமாக சில இந்த தவறுகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆகவே இதற்கான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக முதலில் ஏற்கனவே சட்டங்கள் இருக்கின்றன. ஒரு பாடசாலையினுடைய 2 கிலோமீட்டர் எல்லைக்கு உட்பட்ட மாணவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பது என்பதற்கு. ஆனால் அது பெரிய அளவிற்கு பின்பற்றப்படுவதில்லை. அதே போன்று பாடசாலைகள் மத்தியிலே இந்த பாடசாலையிலே படித்தால் பாஸ் பண்ணலாம், அந்த பாடசாலையிலே வந்தது நல்ல பள்ளிக்கூடம், இந்த பாடசாலை அவ்வளவு சரியில்லை, இப்படி என்று சில அதில் ஒரு சில உண்மைகள் இருக்கலாம். ஆனால் பெருமளவிற்கு உள ரீதியாக அல்லது ஒரு பிரச்சார ரீதியாக அல்லது ஒரு வர்த்தக ரீதியான ஒரு நோக்கோடு பேசப்படுகின்ற விடயங்களும் அங்கே இருக்கின்றன. இங்கே நிறைய பொய்களும் சில உண்மைகளும் இருக்கின்றன. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரின்சிபல், அதாவது அடிப்படை கோட்பாடாக என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா பாடசாலைகளும் ஒரே தரத்திலானவை என்கின்ற நிலைமை மக்கள் மனதிலே வர வேண்டும்.
இங்கு இருக்கக்கூடிய பாடசாலைகள் அனைத்திலும் பெருமளவு பாடசாலைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்கே காணக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீர்கள் சொன்னால், மாணவர்கள் பாடசாலைகளை விட்டு நகர கிராம பாடசாலைகளை விட்டு நகர பாடசாலைகளுக்கும் அல்லது சிறிய பாடசாலைகளை விட்டு பெரிய பாடசாலைகளுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாடசாலையில் மாணவர்களை வைத்திருப்பதற்கு என்ன செய்வது என்கின்ற கேள்வி கணக்கு அதிபருமானிடம் இருக்கிறது, பல ஆசிரியர்களிடம் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அடிப்படையானது, இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதாவது வடக்கு மாகாணத்தினுடைய எந்த பாடசாலை எடுத்துக்கொண்டாலும் அந்த பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் பொதுவாக ஒரே வகையான பின்னணியில் இருந்து வந்தவர்கள், ஒரே வகையான கல்வியை கற்று வந்தவர்கள், ஒரே வகையான ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பயிற்சியை முடித்து வந்தவர்கள். இவர்களிடம் எந்த விதமான வேறுபாடும் அல்லது ஏற்றத்தாழ்வும் பெரிதாக கிடையாது. அப்படி இருக்கத்தக்கதாக இந்த ஒரு சில பாடசாலைகள் மட்டுமே உயர்ந்தவை, ஏனைய பாடசாலைகள் தாழ்ந்தவை என்கின்றது போன்ற ஒரு நிலைமை உருவானது என்பது எவ்வாறு, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, எந்த அளவுக்கு பொய் இருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பாடசாலையினுடைய மகுட வாசகத்திலே ஒன்று இருக்கிறது, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆகவே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை நாங்கள் எங்களுடைய நடைமுறையிலேயும் பின்பற்ற வேண்டும். யாராவது எதையாவது சொல்லிவிட்டால் அடுத்த வாக்கிலே அதனை கேட்டு உடனே அதற்கு பின்னாலே ஓடுவது என்கின்றது கூடாது. அவர் சொன்னது சரியா தவறா அல்லது எந்த அளவிற்கு சரி எந்த அளவிற்கு தவறு என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இப்போ எனக்கு இந்த பாடசாலையினுடைய அடைவு மட்டும் உண்மையாக தெரியாது. இருந்தாலும் ஒரு உதாரணத்திற்கு பிள்ளைங்க 100 பிள்ளைகள் அல்லது ஒரு 15 பிள்ளைகள் ஓவையில் எடுக்கிறார்கள். அதில் ஒரு 10 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் பாஸ் பண்ணுகிறார்கள் சொன்னால் ஏறத்தாழ 50, 60, 65 விதமான பிள்ளைகள் விகிதாசாரத்திலே பார்த்தால் பாஸ் பண்ணுகிறார்கள். இது வழியிலே பேப்பர்ல வராது, பெருசா தெரியாது. ஆனால் வேம்படியில் 500 பேர் எக்ஸாம் எழுதுவார்கள், 400 பேர் பாஸ் பண்ணினால் அல்லது 300 பேர் பாஸ் பண்ணால் அங்கே 60% பாஸ் பண்ணி விட்டார்கள், 70% பாஸ் பண்ணி விட்டார்கள், 350 பேர் பாஸ் பண்ணி விட்டார்கள். மிகப்பெரிய எண்ணிக்கையாக தெரியும். ஏன்னால் அங்கே படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை மிக அதிகம். அந்த ஓஎல் எடுக்கின்ற மாணவர்கள் அல்லது 5ஆம் வகுப்பு அங்கே இல்லை, ஓஎல் எடுக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம், ஏஎல் எடுக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம். அதை போடுகின்ற போது 200 பேர் அங்கே பாஸ் பண்ணினார்கள், 300 பேர் பாஸ் பண்ணினார்கள், எத்தனை பேர்லேயே அத்தனை பேர் பாஸ் பண்ணினார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது முதலாவது விடயம். நான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற விடயத்தில் நாங்கள் சில கேள்விகளை நாங்களே கேட்டு நாங்கள் பதிலை தேட வேண்டிய தேவை இருக்கிறோம். இரண்டாவது விடயம், அங்கு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் படித்ததை மட்டுமே வைத்துக்கொண்டு பாஸ் பண்ணார்களா இல்லை எத்தனை டியூஷன் கிளாஸுக்கு போனார்கள் என்கின்ற கேள்வி இருக்கிறது. எந்த பள்ளிக்கூடத்திலாவது டியூஷனுக்கு போகாமல் பிள்ளை பாஸ் பண்ணணும்னு சொன்னால் என்ன குறைப்பு தவிர அந்த பள்ளிக்கூடம் தான் மிகச்சிறந்த பள்ளிக்கூடம்னு சொல்லி நான் பரிசு கொடுக்கிறேன். டியூஷனுக்கு போகக்கூடாது என்பது நான் சொல்லவில்லை. டியூஷன் என்பதனுடைய நோக்கமே பாடசாலையில் தெரிந்து கொள்ளாத அல்லது புரிந்து கொள்ளாத அல்லது சந்தேகம் இருக்கக்கூடிய விடயங்களை தெளிவு பெறுவதற்காக அல்லது சந்தேகங்களை தெளிவதற்கான இடமாகத்தான் டியூஷன் என்பது முன்னர் கருதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு டியூஷன் சென்டர்கள் என்பது இன்னொரு பாடசாலைகளாக மாறிவிட்டது. parallel ஸ்கூல் 2 மணி வரைக்கும் இந்த பாடசாலை, 2 மணிக்கு பிறகு 6 மணி வரைக்கும் இன்னொரு பாடசாலை என்ற நிலைமை மாறி அங்கேயும் ஹோம்வொர்க் இங்கேயும் ஹோம்வொர்க். அப்போ இது இதை வைத்துக்கொண்டு நாங்கள் பள்ளிக்கூடத்தை எடை போடுவது எந்த அளவுக்கு சரியானது என்று அடுத்த கேள்வி இருக்கிறது. ஆகவேதான் நான் பெற்றோர்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் தயவு செய்து இந்த பெயர்களுக்கு பின்னாலே ஓடாது. நான் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாற்றினேன். எனது மகளுக்கு நான் அங்கே ஒரு பெரிய பள்ளிக்கூடத்திலே அட்மிஷனுக்கு போனேன். எனக்கு அட்மிஷன் ஃபோமே தரமாட்டேன்னு சொல்லிவிட்டார். இவ்வளோத்துக்கு நான் ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர். ஏன்னால் அந்த பள்ளிக்கூடத்தில் யாருக்கு ஃபோன் கொடுப்பாங்கன்னு சொன்னால் பெரிய கோடீஸ்வரர்கள் நல்லா காரில் போய் இறங்கி செக் புக்கை கொண்டே மேசில் போட்டு கதைச்சா கொடுப்பாங்க. எனக்கு அப்ளிகேஷன் ஃபோமே தரமாட்டேன்னு சொன்னாங்க. நான் என்னென்னு கேட்டேன், இல்லை அதெல்லாம் முடிஞ்சுதுன்னு சொன்னாங்க. நான் சரியென்னு போட்டு நான் வந்துட்டேன். ஒரு வாரம் கழித்த என்னுடைய ஒரு நண்பர், அவர் ஒரு பிஸ்னஸ் ஒரு வர்த்தகர், ஓரளவுக்கு வசதி படைத்தவர். காரில் போய் அவருடைய மகளுக்கு அட்மிஷன் நான் போய் ஒரு வாரம் கழித்தேன். அவர் காரில் போய் இறங்கி உள்ளுக்கு போன தோரணை, அவர் இருந்து கொண்ட விதம் வைத்துக்கொண்டு உடனே கூப்பிட்டு நிறுத்தி அவர் அதிலேயே ஒரு 75,000 ரூபா உடனே எழுதி கொடுத்துட்டு, நீங்கள் அப்பப்போ தேவையோ கேளுங்க, என்னுடைய பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடம் நான் எவ்வளோ பண்ணாலும் செய்வேன் என்று சொன்ன உடனே அட்மிஷன் உடனே கொடுத்தாச்சு.
இதற்கு பிறகு நான் இதை பற்றி என்னோட உத்தியோகம் பார்க்கின்ற எனக்கு கீழான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் பேசினேன். அவர் சிங்கள பெண்மணி. அவர் படித்தது நான் சொன்ன அந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் சென்ட் பிரிச்சர்ஸ், இலங்கையில் ராயல் காலேஜ் முதலாவதுன்னு சொன்னால் அதுக்கு பரலான பெண்கள் பள்ளிக்கூடம். அந்த பெண் சொன்னார், சார் நான் படித்தது சென்ட் பிரிச்சர்ஸில், நீங்கள் படித்தது செங்குந்தாவில். ஆனால் நீங்கள் எனக்கு சுப்பீரியர். நான் உங்களுக்கு டைப்பிஸ்டாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இங்கே பள்ளிக்கூடம் பெரிதா, படிப்பு பெரிதா அல்லது மண்டை பெரிதா, இதை நாங்கள் இதுக்கு பின்னால் இந்த ரேஸ் ஓடுறது, பெரிய பள்ளிக்கூடம் சின்ன பள்ளிக்கூடம் பண்ணதுக்கு பின்னால் ரேஸ் ஓடுறது இந்த வகையில் சரியென்று அவர் என்னிடம் கேட்டார். எனக்கு சரியாக உரைத்தது. அவர் நான் அதை பற்றி பின்னர் கவலைப்படவில்லை. இன்னொரு பள்ளிக்கூடத்திலே அவருக்கு கிடைத்த ஒரு அட்மிஷன் கிடைத்த ஒரு பள்ளிக்கூடத்திலே சேர்த்து போய்விட்டேன். இது எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் சொன்ன வாசகம், நான் படித்தது சென்ட் பிரிச்சர்ஸிலே, நீங்கள் படித்தது செங்குந்தாவிலே, நீங்கள் எனக்கு பெரியவராக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு ஒரு டைப்பிஸ்டாக இருக்கிறேன். அவருடைய சகோதரி, அவர் காலையிலே மிகப்பெரிய ஒரு வளவுக்குள்ளே மிகப்பெரிய பழங்கால வீடு எல்லாம் இருக்கு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலசியஸ் ஹவுஸ், மிகப்பெரிய ஒரு வீடு. தன்னுடைய மகனை ராயல் காலேஜிலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த மிகப்பெரிய காணியையும் வீட்டையும் விட்டுவிட்டு ராயல் காலேஜுக்கு பக்கத்திலே வந்து ஒரு 2 அறை ஃப்ளாட்டை விலைக்கு வாங்கினா அதை விற்றா இவ்வளோ காசன் வரும். அப்படி ஒன்று வாங்கி அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்து ஒரு வருஷத்துலேயே அந்த காணி பூமி எல்லாத்தையும் வித்துட்டு இங்கே வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னால், நான் ராயல் காலேஜுக்கு பக்கத்தில் தான் இவ்வளவு காலம் சீவிக்கிறேன்னு சொன்னால் அட்மிஷன் கிடைக்கும். இது அந்த சகோதரி எனக்கு சொல்லி கவலைப்பட்டார். நான் நிறைய அட்வைஸ் பண்ணினேன். அக்காவுக்கு அதை கேட்கவே இல்லை. இந்த ஒரு பிள்ளைக்காக இவ்வளவு மிகப்பெரிய ஒரு சொத்தை எல்லாம் செலவழிச்சு கொண்டு போகிறார், மிச்சத்துக்கு போய் என்ன செய்ய போறாருன்னு தெரியலைன்னு சொல்லி. நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். இந்த அனுபவம் இங்கே தொடர்ச்சியாக நிறைய பேரிடம் இருக்கிறது. எல்லோருடைய மைண்ட்லேயும் என்னுடைய பிள்ளை பெரிய பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டும், அதாவது பெரிய பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டும் என்று நினைப்பது நான் தவறு என்று சொல்லவில்லை. அது எல்லோருக்குமே அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் எது பெரிது எது சிறிது, இது பெரிதா, இது உண்மையிலேயே பெரிதா? பெரிதென்று நாங்கள் எதை வைத்து சொல்லுகின்றோம்? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 500 பேர்ல 300 பேர் பாஸ் பண்ணுறதும் 15 பேர்ல 10 பேர் பாஸ் பண்ணுறதும் பெரிய வித்தியாசம் இல்லை, 2 ஒன்று தான். அது இந்த அடைவு மட்டம் என்று சொல்லுகின்ற போது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய பெரிய வித்தியாசங்கள் இல்லை. முதலாவது விஷயம். அப்படியே இருந்தாலும் கூட அதனை மாற்றுவதற்கு அதிபர் ஆசிரியர்கள் தங்களாலான முயற்சிகளை மேற்கொள்வதும், அதற்கு மேலதிகமாக வளங்கள் தேவைப்படுகின்ற போது அமைச்சர்கள் மூலமாகவோ அல்லது மக்கள் பிரதிகள் மூலமாகவோ எங்களை போன்றவர்கள் மூலமாகவோ அந்த உதவிகளை தாராளமாக பெற்றுக்கொள்ள முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் போகின்ற எல்லா பாடசாலைகளையும் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயம், தயவு செய்து உங்களுடைய பாடசாலைக்கு என்ன வளம் தேவை என்று கேளுங்கள். நாங்கள் முடிந்தவரை அதற்கு எல்லா வகையிலையும் உதவி செய்ய முனைகின்றோம். அந்த வளங்களை வைத்துக்கொண்டு இந்த அடைவு மட்டத்தை கொண்டு வருவதற்கு அதிபரும் ஆசிரியர்களும் உழைக்க வேண்டும். இன்னொரு விடயம் என்னை பொறுத்த வரைக்கும், ஆசிரியர்களுடைய, நீங்கள் எல்லோரும் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கெல்லாம் போய் வந்தவர், உங்களுக்கு இதை பற்றி நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எனினும் ஆசிரியர்களுடைய பணி என்பது மிகப்பெரிய பணி என்று சொல்லி அவர்கள் அது பெரிய சுமையாக நினைக்க தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். காரணம், தங்களுடைய படிப்பிக்கின்ற ஆற்றலிலே சில மாற்றங்களை கொண்டு வந்தாலே அவர்கள் என்னை பொறுத்தவரை பெரிய அடைவு மட்டங்களை கொண்டு வரலாம். குறிப்பாக ஒரு பிள்ளைக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்கின்ற ஆசிரியர் அந்த பாடத்தின் மீது பிள்ளைக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்த முடியும் ஆக இருந்தால், அந்த ஆற்றல் அந்த ஆசிரியருக்கு இருக்குமாக இருந்தால், எந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு அவர் படிப்பிக்கின்ற பாடத்தின் மீது விருப்பத்தை ஏற்படுத்தி விட்டார் என்று சொன்னால், அதற்கு மேல் ஆசிரியருடைய பணி அல்லது ஆசிரியருடைய சுமை என்பது அரைவாசியாக குறையும். காரணம், அந்த பிள்ளையை அதை தேட வலிக்கணும். ஆகவே நீங்கள் அந்த பிள்ளைக்கு வழிகாட்டுவதும் சிறு சிறு உதவிகளை செய்வதுமாகத்தான் இருக்குமே தவிர, அந்த பிள்ளையை மீதியை படிக்கும், மீதியை தேடி படிக்கும். உங்களிடம் உதவிகளை, அதற்கு சந்தேகங்களை தெளிவிக்கின்ற விடயங்களை நீங்கள் கொடுப்பதாகத்தான் இருக்கும். இது நாங்கள் எல்லோருமே மாணவர்களாக இருந்து ஆசிரியர்களாக இருந்து வந்தவர்கள் தான். ஆகவே இந்த அனுபவங்கள் நாங்களும் எங்களுடைய காலகட்டங்களிலே எங்களுடைய பாடசாலைகளிலே பெற்றிருக்கிறோம். எனக்கே தெரியும், என்னுடைய அனுபவத்திலே சில பாடங்கள் மீது எனக்கு அதிகமான விருப்பமும், ஒரு சில பாடங்களின் மீது சிலவள அதிக ஈடுபாடும் இல்லாமல் இருப்பதற்கு எனக்கு தெரிந்தவரை ஆசிரியர்கள் காரணமாக இருக்கிறார். சில ஆசிரியருடைய பாடத்துக்கு விரும்பி போவதென்பதும், சில ஆசிரியருடைய பாடங்களுக்கு கொட்டாய் விட்டு நித்திரை தூங்குவது என்பதும் நானே
என்னுடைய தனிப்பட்டதிலே அனுபவித்திருக்கிறதுக்கு நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை. காரணம் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் என்று சொல்வார். படிப்பித்தல் முறை, அதாவது ஒரு பாடத்தின் படிப்பின் மீது அதிகம் நாட்டம் இல்லாத பிள்ளைகளை கூட படிப்பில் நாட்டம் செலுத்த வைக்கிற மோட்டிவேஷன் கொடுக்கிறது படிப்பிக்கிற முறையிலே இருக்கிறது. நான் இங்கே யாழ் பல்கலைக்கழகத்திலே அரசியல் சிறப்பு மாணவனாக இருந்து அரசியல் காரணங்களினால் அதை குறையிலே விட்டு இந்தியாவுக்கு ஓடுகிறோம். ஆனால் இங்கே நான் படிக்கிற வரைக்கும், நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம், உண்மையாக நான் இங்கே படிக்கின்ற வரைக்கும் எனக்கு அந்த பாடத்தின் மீது பெரிய பிடிப்பு, அது பற்றிய பெரிய ஒரு எதிர்காலம் பற்றிய ஒரு நோக்கு எனக்கு இருக்கவில்லை. காரணம், அந்த லெக்சரர்ஸ் ஒருவருமே அப்படி ஒரு மோட்டிவேஷன் இதுக்கு மேலெல்லாம் படிக்க வேணுங்கிற விருப்பத்தை கொடுக்கவில்லை. ஆனால் எனக்கு என்ன அது சிலவள லக்கா இருக்கலாம், இதாக இருக்கலாம். நான் இங்கே விட்டக்குறைய இந்தியாவில் போய் படித்தேன். அங்கே எங்களுக்கு விரும்பி ஆற்றியவர்களுடைய அவர்களுடைய அந்த படிப்பித்த முறை, அவர்கள் எங்களுக்கு அந்த அதாவது அந்த விரிவுரை அவர்கள் எங்களுக்கு கொடுத்த விதம், இதற்கு மேலும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, இதனை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மனமே எங்களுக்கு சொல்லுகின்ற, எங்களை தூண்டுகின்ற வகையிலே அது இருந்தது. அதனால தான் அதை முடிந்த பிறகு எம்ஏ முடித்தேன். அந்த பிறகு நான் கலாநிதி பட்டம் வரைக்கும் அதுக்கு போனேன்னு சொன்னால் அந்த தூண்டுதலை உருவாக்கி விட்டது என்பதும் அந்த விரிவுரையாளர்கள் தான். அதனால தான் கூறுகிறேன், எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு நீங்களே பாடசாலையிலே மாணவர்களுக்கு விளங்கப்படுத்துவது இருக்கிறது. மாணவர்களுடைய கட்டக்கரை, கற்பூரம் போன்றவர்கள், வாழைத்தண்டு போன்றவர்கள் போன்ற வகையிலே நீங்கள் பிரித்து கூறுவது இருக்கிறது. ஆனால் இந்த வாழைத்தண்டை கூட எரிய வைக்க முடியுமா என்று பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் எங்களுக்கு தேவை. இன்றைக்கு யுத்தம் என்பது எங்களுக்கு பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பாதிப்புகளிலே எங்களுடைய கல்வி மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு வகையிலே நான் நினைக்கிறேன், எங்களுடைய இந்த நீண்ட யுத்தம் என்பது 2 தலைமுறைகளை எங்களுக்கு இல்லாமல் செய்திருக்கிறது. ஏறத்தாழ 2 தலைமுறை சமூகம் எங்கள் மத்தியிலே பெரிய அளவுக்கு குறைந்து போயிருக்கிறது. இன்றைக்கு பாடசாலைகளிலே மாணவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். 1ஆம் ஆண்டுக்கு பாடசாலைகளுக்கு போனால் எத்தனை மாணவர் 1ஆம் ஆண்டில் என்றால் சில பாடசாலையிலே 3 பேர், 5 பேர், 6 பேர், இந்த 20 பேர் வந்தால் அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இதற்கான போட்டிகள் அதிபர்கள் மத்தியில் இருக்கிற, எங்கே போய் இந்த 1ஆம் வகுப்பு பிள்ளைகளை பிடிக்கலாம்னு ஊருக்குள்ள போய் பேரண்ட்ஸுக்கு எல்லாம் முதலே சொல்லி வச்சு செய்கிறது இருக்கிறது. தங்களுடைய பாடசாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய முன்பள்ளி ஆசிரியர்களோடு ஒரு நட்பை பண்ணி அந்த பிள்ளைகளை இந்த பாடசாலைக்கு கொண்டு வந்து சேருங்கள்னு சொல்லி ஒரு லாபி மேக் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை நான் ஒரு மன வருத்தத்தோடு சொல்லுகின்றேன். இத்தகைய முறை நாங்கள் படித்த காலத்திலே இருக்கவே இல்லை. எங்கேயும் போய் உங்களுடைய பிள்ளைங்களை பள்ளி கொண்டு வாங்க, அதை நாங்கள் போய் படிப்பை சுமையாக நினைத்ததும் கிடையாது. ஹோம்ஒர்க்கை போய் வீட்டை செய்தோமா, குப்பியை போட்டுட்டு எங்கள் விளையாடினமா இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு தவிர வேறு எதற்காவது நேரம் கிடைக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் நல்ல பிரஜைகளை பல்முனை திறமைகளை கொண்டு அல்லது தலைமைத்துவ ஆற்றல் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கு தலைமைத்துவ ஆற்றல் என்று சொல்லி ஒரு விஷயத்தை யாரும் படிப்பிக்கிறது இல்லை. அந்த தலைமைத்துவ ஆற்றல் உருவாகும், எவால்வ் ஆகும். அதற்கான சூழ்நிலைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற போது அது தானாக வருகின்றது. ஆனால் இப்போது தலைமைத்துவ பண்பு என்பது ஒரு பாடமாகவோ அல்லது அது ஒரு தனியான ஒரு பயிற்சி நெறியாகவோ ஆக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய கல்வி முறையிலே வெறும் புத்தக பூச்சிகளாகவே நான் சொன்ன மாதிரி காலம் 6 மணிக்கு எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு வந்து 2 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்திலே படித்துவிட்டு பிறகு 2 மணிக்கு போய் வீட்டிலே சாப்பிட்டு 3 மணிக்கு திரும்பி போய் டியூஷன்லேயே போய் 6-6:30 வரைக்கும் டியூஷன்லேயே இன்னொரு பள்ளிக்கூடத்திலே உட்கார்ந்து விட்டு வீட்டுக்கு போனால் 7-8 மணிக்கு வீட்டிலே போய் சாப்பிட்டு இரவு பள்ளிக்கூட ஹோம்ஒர்க், டியூஷன் ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து முடிஞ்சு நித்திர பிள்ளைக்கெல்லாம் 12 மணி ஆகும். இந்த பிள்ளைக்கு தான் விரும்பிய வேறு எதை செய்வதற்கு இங்கே நேரம் கிடைக்கும். இது நான் சொல்வது, இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பெற்றோர்கள் தான். பெற்றோர்களுக்கும் இருக்கிற அந்த பொறுப்பு, அதே போன்று ஆசிரியர்களுக்கும்
அதே போன்ற பொறுப்பு இருக்கிறது. காரணம், இந்த பிள்ளைகளுக்கு போதிய அளவிற்கு தாங்கள் ஏனைய விடயங்களில், விளையாட்டாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், அல்லது வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஏனைய வழிகளாக இருக்கலாம், இவற்றை அவர்கள் விரும்பினாலும் கூட கற்றுக்கொள்வதற்கு அல்லது பயிற்றுவதற்கான நேரங்கள் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். ஆகவே இவற்றை அவர்களுக்கு போதிய அளவுக்கு நேரம் கொடுக்கின்ற பட்சத்தில் அவர்கள் தங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும். இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த பாடத்தை நாங்கள் இவ்வாறு தான் கற்பிக்க போகிறோம், அதாவது 2 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம், பிறகு 6 மணி வரைக்கும் டியூஷன், இப்படின்னு சொல்லி நீங்கள் முழுக்க முழுக்க அவர்களை புத்தகத்தோடு உலட்டுகின்ற போது சைக்காலஜிக்கலாக, உள ரீதியாக அவர்களுக்கு அது ஒரு சுமையாக ஏறி திரும்ப 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 ஆசிரியர்களுடைய முகங்களும் படிப்பித்தலும் என்கின்றது ஒரு விதமான சுமையாக ஒரு கொஞ்ச நாள் ஏறும். அதுவே சில மாணவர்களுக்கு பாடத்தின் மீது, கல்வி மீது வெறுப்பை ஏற்படுத்த முடியும். காரணம், அவர்களுக்கு ரிலாக்ஸ் டைம் என்பது தேவை. அவர்களுக்கு விளையாடுவதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் அல்லது இசை, நடனம் போன்ற ஏனையவர்களுக்கு அவர்கள் ஒரு மென்டல் ரிலாக்ஸ் தேவை. அதே போன்று அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் தேவை. அது இருந்தால் தான் அவர்களால் முடியும். ஆகவே இங்கே மாணவர்களுக்கு நாங்கள் நாள் பூரா படிக்கிறது என்பதை விடுத்து முடிந்தவரை அவர்களுக்கு கல்வியின் மீது நாட்டம் வர செய்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய பாடசாலையிலே அந்த பிள்ளைகளுக்கு பாடத்தின் மீது கல்வியிலே நாட்டம் வர வைத்து விட்டோமாக இருந்தால் பெரும்பாலும் அவர்கள் டியூஷன் போவது குறைவாக இருக்கும் அல்லது தேவையற்றதாக இருக்கும். அந்த வகையிலே எங்களுடைய இந்த மாணவர்களுடைய அடைவு மட்டங்களை ஒவ்வொரு பாடசாலைகளிலும் நாங்கள் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால், முதல் எங்களுடைய பெற்றோர்களுடைய சிந்தனையிலே மாற்ற வேண்டும். ஆசிரியர்களும் அதிபர்களும் அதற்காக, அதாவது கடுமையான உழைப்பு என்று ஒன்று இருக்கிறது, புத்திபூர்வமான உழைப்பு ஒன்று இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இரண்டும் தேவை. புத்திபூர்வம் இல்லாத வகையிலே கடுமையான உழைப்பும் அதிக பலனை கொடுக்காது. அல்லது வறுமனை புத்தியை சொல்லிவிட்டு போவதால் எந்த உழைப்பும் இல்லாமல் செய்தாலும் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையிலே அமைய வேண்டும். அவ்வாறு நாங்கள் செய்கின்ற போது ஆசிரியர்களுடைய சுமை என்பது என்னை பொறுத்தவரை குறையும். அந்த வகையிலே அடைவு மட்டங்களை நாங்கள் அதிகமாக கொண்டு வர முடியும். நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு நான் சொன்ன இதே பிரச்சனைகள் தான் இருக்கின்றன. நகர பள்ளிக்கூடங்கள் ஏற்கனவே சொன்னது போல வேறுபடியாக இருக்கலாம். இந்து கல்லூரி அல்லது கோவில் இந்து கல்லூரி, இது போன்ற ரேங்க் எல்லாம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். 5ஆம் வகுப்பிலே நீ இத்தனை மார்க்ஸ் எடுத்தால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், இத்தனை மார்க்ஸ் எடுத்தால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். ஆகவே இங்கே புலமை பரீட்சையிலே ஓடி ஓடி அவர்களுக்கெல்லாம் படிப்பிக்கிறது எதுக்குன்னு சொன்னால், பெரிய பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் இருக்குது. உண்மையாகவே இந்த புலமை பரிசலை அறிமுகப்படுத்தியதற்கு காரணம் இதுவல்ல. இலங்கையிலே புலமை பரிசல் 5ஆம் வகுப்பு புலமை பரிசலை அறிமுகப்படுத்தியதனுடைய நோக்கம் மிகவும் ஏழ்மையான, பொருளாதார வளமற்ற, அதேபோல ஆற்றல் உள்ள மாணவர்களை அவர்களுக்கு இலவசமாக இறுதி வரை பாடசாலை கல்வியை வழங்குவதற்கு தெரிவு செய்கின்ற ஒரு முறைதான் இந்த புலமை பரிசு முறை. என்னுடைய மூத்த சகோதரர், நாங்கள் அப்போது எனக்கு தெரியும், நான் பிறந்து வளர்ந்தது என்னுடைய சொந்த ஊர் கோப்பாயாக இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்தது உத்தரவு கொஞ்ச காலம் வரைக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்தோம். அங்கிருந்து அவர் உத்தரபுரம் மகாவித்தியாலயத்திலே படித்துக் கொண்டிருந்த போது 5ஆம் வகுப்பிலே புலமை பரீட்சை பாஸ் பண்ணினார். அவரை கொண்டு அப்போது யாழ்ப்பாணத்திலே ஸ்டான்லி காலேஜ், பிரபலமான கல்லூரி, ஸ்டான்லி காலேஜில் ஹாஸ்டலில் வச்சு 6ஆம் வகுப்பிலிருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அரசாங்கம் இலவசமாக அவருக்கு கல்வி கொடுத்தது. எனக்கு தெரிந்து அவரை போன்ற பல பேர், அவருடைய நண்பர்கள் எங்களுக்கு தெரியும். அவர் பிறகு அட்வான்ஸ் லெவலுக்கு பிறகு புலமை பரிசலை பெற்று லண்டனுக்கு சென்றார். லண்டனிலே அவர் இன்ஜினியர், ஒரு பொறியியலாளராக ஆனார். பொறியியலாளராகி லிவர்பூல் பல்கலைக்கழகத்திலே சில காலம் விரிவுரையாளராகவும் இருந்தார். எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த புலமை பரிசல் எதற்காக கொண்டு வரப்பட்டது? வறுமையில் இருக்கக்கூடிய அதேவேளை ஆற்றல் மிக்க மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பாடசாலை கல்வியை இலவசமாக கொடுத்து அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நல்ல நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட இந்த புலமை பரிசல் இன்றைக்கு நல்ல பாடசாலைகளிலே அட்மிஷன் எடுப்பதற்கான ஒரு விடயமாக தலைகீழாக மாற்றப்பட்டு அதையும் அரசாங்கம் ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்ஸ் லிஸ்ட் எங்களுக்கு அனுப்பும்போது நாங்கள் அவைகளுக்கு இந்த பள்ளிக்கூடம் சொல்லி போடுறோம். அவை இதிலேயும் மாற்றம் கொண்டு வர வேண்டும். நாங்கள் ஏற்கனவே மாகாண சபை, மாகாண அமைச்சர் இது பற்றி பேசியிருக்கிறோம். அமைச்சரோட நான் இதை பேசியிருக்கிறேன். அதாவது
புலமை பரிசில் பரீட்சை முடிவுகள் பாடசாலை அட்மிஷனுக்கான ஒரு கிரைட்டீரியாவாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். பெற்றோர்கள் எனக்கு அடிக்க வருவார்கள், நான் என்ன செய்வது? நான் சொல்லி அடிக்க வந்தால் நான் உங்களோட பக்கத்தில் இருந்து வாங்குற நடி உண்மையை மக்களுக்கு தெளிவாக புரிய வைத்தால் மக்கள் புரிந்து கொள்வார்கள். மக்கள் முட்டாள்கள் அல்ல. நாங்கள் எல்லோருமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயந்து கொண்டு யார் மணி கட்டுவதென்று இருக்கிறோம். ஆகவே தயவு செய்து இதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும். ஆனால் இதற்கான நடவடிக்கை என்பது ஒரு இதை நிறுத்துவது மட்டுமல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல பாடசாலைகளுக்குரிய பௌதிக வளங்கள் ஆசிரிய வளங்களை சரியாக பகிர்தல் என்பதும் அல்லது தேவையான அளவுக்கு போதிய அளவுக்கு கொடுத்தல் என்பதும் ஒரு விடயம். இரண்டாவது, சில சட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்துதல். 2 கிலோமீட்டர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடசாலைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பாடசாலைகள் இங்கே நிறைய இருக்கின்றன. ஆனால் மாணவர்கள் நகரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு கிட்டத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைக்கு போக முடியும் என்று சொன்னால் அவர்களுடைய நேரம், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுக்கு நேரம் போதாமல் இருக்கிறது. காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் அவர்கள் பள்ளிக்கூடத்தும் புத்தகத்தோடையே தான் இருக்கிறார்கள். ஆகவே இங்கே நேரம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஏழாலையிலிருந்து வேறுபடிக்கு போக வேண்டும் அல்லது இந்து கல்லூரிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நேரங்கள் என்பது இருக்கிறது. இதாக கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் கருத்துத்துறையில் இருந்தெல்லாம் கூட, கருத்துத்துறையிலிருந்து வேலனையில் இருந்தெல்லாம் கூட வேறுபடிக்கு வருகின்ற போது உங்களுக்கு தெரியும், அதிகாலை 4 மணிக்கு அந்த பிள்ளை எழுப்ப வேண்டும். 4 மணி கிழமை குடிச்சு வலிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு பிறகு 1 மணி 2 மணிக்கு பிறகு இங்கே டியூஷனுக்கு எல்லாம் போய் பிறகு வீட்டை போச்சு இரவு 7-8 மணி ஆகும். அதுக்கு பிறகு இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து முடிஞ்சு படுக்க 12 மணி ஆகும். பிறகு 4 மணிக்கு எழுவணும். 12 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுப்புவதை வழக்கமாக கொண்டால் அவர்களுடைய உடல்நிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், எத்தனை காலம் அவரால் அதை சஸ்டெயின் பண்ண முடியும். அந்த உடல் பாதிப்பை அவருக்கு ஒரு டென்ஷனை ஒரு வெறுப்பை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அவ்வளவு தூரத்திலிருந்து அந்த பிள்ளையை கொண்டு வந்து பெற்றோர்களுக்கு இங்கே படிப்பிக்க வைக்கின்ற போது கணக்கு பெற்றோருடைய நேரங்கள், அவர் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். இங்கே கொண்டு வந்து தன்னை பிள்ளையை பாதுகாப்பாக கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு அவர் வேலைக்கு போக வேண்டும். அதற்கு லேட் ஆகும். அவர் போய் தன்னுடைய உயர் அதிகாரிடம் திட்டு வாங்க வேண்டும். அதே போன்று தாயாக இருந்தாலும் அப்படியான பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த திட்டுக்களை எல்லாம் என்ன செய்வதுன்னு சொன்னால் மகன் மீதோ போடுவார்கள். உன்னாலதான் நான் இவ்வளவு திட்டு வாங்கினான், உண்ட படிப்புக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆகவே நல்லா படின்னு சொல்லி அவருக்கு இன்னொரு கூட்டு கொடுக்கறது, அல்லது இன்னொரு திட்டு கொடுக்கிறது. என்னை பொறுத்தவரை இதெல்லாம் அந்த பிள்ளையின் மீது கொடுக்கப்படுகின்ற பெரிய பெரிய அழுத்தங்கள், கல்வியின் மீது விருப்பம் வருவதை விட வெறுப்பை அதிகமாக்குகின்ற அல்லது கல்வியை சுமையாக நினைக்க வைக்கின்ற ஒரு நிலையை இது ஏற்படுத்தும் என்பதை தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையிலே இதிலிருந்து நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால், எங்கள் ஒவ்வொருடைய பாடசாலையுடைய மாணவருடைய அடைவு மட்டங்களை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமான வடக்கு மாகாணத்தினுடைய அடைவு மட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அமைச்சினுடைய திட்டங்களை தீட்டுபவர்கள் அனைவரும் ஏறத்தாழ ஒன்றுபட்டு கரம் கோர்த்து செயற்பட வேண்டும். இங்கே அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு செயற்படுத்த வர வேண்டும். அப்படி செயற்படுத்தாவிட்டால் அது வெற்றி பெறாது. அதே போன்று மக்களுடைய தேவைகளை விருப்பங்களை மனதில் கொண்டு திட்டங்கள் சரியாக உருவாக்கப்பட வேண்டும். அது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டாலும் அது செயற்படாமல் போகும். ஆகவே இங்கே ஆசிரியர், அதாவது கல்வி சமூகம், பெற்றோர்கள், கல்வி அமைச்சினுடைய திட்டமிடல் அதிகாரிகள், செயற்படுத்தும் அதிகாரிகள் அனைவரும் ஒருபட்ட வகையிலே செயற்படுத்தி இதனை வெற்றி கொள்ள வைக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் அடிக்கடி பேசி வருகின்றோம். ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றோம். எங்களுடைய வேலை இதுவரைக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஆறுதலான சுலபமான ஒரு முன்னேற்றமாக இருக்கிறது. அதற்குரிய அந்த மாற்றங்களை, புதிய சட்டங்களை கொண்டு வருவதன் ஊடாக அத்தகைய நடவடிக்கை இதுவரை நாங்கள் ஸ்லோவாக செய்து வந்த விடயங்களை சற்று வேகமாக செய்து முன்னெடுக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். இது கல்வி தொடர்பாக ஏற்கனவே நான் கூறிய விடயங்கள். கல்விக்கு அடுத்து இங்கே இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் எதற்காக கல்வி கற்கிறோம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடசாலையினுடைய மகுட வாசகத்தை மீண்டும் நினைவூட்டி மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது எங்களுடைய பாடங்களோடு மட்டுமல்ல, எங்களுடைய சமூக அரசியல் வாழ்விலும் நாங்கள் அதை பின்பற்ற வேண்டும். காரணம், இன்றைக்கு நாங்கள் ஒரு 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 முக்கியமான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்.
எங்களுடைய 60 வருட கால போராட்டத்திற்கு ஏதேனும் முடிவு கிட்டுமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி அடையாளம் இன்றைக்கு எங்கள் மனதிலே தொங்கி இருக்கிறது. காரணம், ஜெனீவாவிலே இருந்து எங்களுக்கு கடந்த வருடம் நடைபெற்ற யுத்த குற்ற விசாரணைகள், மனித உரிமை மீறல் விசாரணைகள் போன்றவற்றிற்கான இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை பெருமளவுக்கு எங்களால் வரவேற்கப்பட்டிருக்கிறது. அது பெருமளவு குற்றங்களை இலங்கை அரசு மீது சுமத்தி இருக்கிறது கடந்த காலத்திலே. அந்த குற்றங்கள், அதாவது இந்த விசாரணை அறிக்கை, கமிஷன் விசாரணை அறிக்கை வந்திருக்கிறது. அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அதனை ஒரு நீதி விசாரணை அமைப்பிடம் கையளிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதற்கு ஐநா சபையினுடைய மனித உரிமை பேரவை ஒரு பிரேரணையை ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் முன்னரிருந்தே தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்த விஷயம், இது இலங்கை அரசாங்கம் அதனை விசாரிக்க கூடாது. காரணம், குற்றவாளிகளை விசாரணை செய்ய வைப்பது அல்லது நீதிபதியாக வைப்பது என்பது அடிப்படையிலே தவறானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. இரண்டாவது, இங்கே ஒரு விசாரணை நடக்கமாக இருந்தால் ஏற்கனவே நடைபெற்ற விசாரணைகள் எதுவுமே இங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மாறாக குற்றம் செய்தவர்களுக்கு தான் இங்கே அதிகமான பதவி உயர்வுகளும் பதவிகளும் பட்டங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. மூன்றாவது விடயம், இங்கே வரக்கூடிய சாட்சிகள் யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் பாதுகாப்பும் கிடையாது. ஆகவே இலங்கைக்குள்ளே அந்த விசாரணையை நடத்துவது என்பது தவறானது, சரியானது அல்ல என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டு ஒரு சர்வதேச நீதி விசாரணைக்கான களத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த விடயங்களை சர்வதேசம் ஓரளவிற்கு கணக்கில் எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த விசாரணை அறிக்கையை நீதி விசாரணைக்கு கொண்டு வருகின்ற போது சர்வதேச நீதிபதிகள், சர்வதேச வக்கீல்கள், சர்வதேச விசாரணையாளர்கள் சேர்ந்து இலங்கையினுடைய நீதிபதிகள், விசாரணையாளர்கள், வக்கீல்களை கொண்ட ஒரு கலப்பான நீதி விசாரணை அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு விடயம் அவர்கள் அடிப்படையிலே சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இலங்கையிடம் மட்டுமே அதனை கொடுப்பது சாத்தியமில்லை. இலங்கை அது தொடர்பாக கடந்த காலங்களிலே தோல்வி கண்டிருக்கிறது, நேர்மையாக செயற்படவில்லை, தமிழ் மக்களுக்கு அது அநீதியை இழைத்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டதனால்தான் அவர்கள் ஒரு கலப்பு முறையை பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அதேவேளை கிரைசிஸ் குரூப் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு ஒன்று இன்னொன்று சொல்லியிருக்கிறது. குறைந்தபட்சம் இது 50க்கு 50 இருக்க வேண்டும். அதாவது இந்த சர்வதேச நீதிபதிகளும் வக்கீல்களும் விசாரணையாளர்களும் 50%, இலங்கையர்கள் 50% இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், ஒன்றில் அது 100% சர்வதேச சமூகத்தினுடைய அல்லது சர்வதேச அமைப்பாக இருக்க வேண்டும், அல்லது 50%க்கு மேலான சர்வதேச நீதிபதிகளையும் வக்கீல்களையும் விசாரணைகளையும் கொண்டதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 50க்கு 50 வருகின்ற போது உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய நீதிபதிகள் 2 பேர், வெளிநாட்டு நீதிபதிகள் 2 பேர், 2 பேரும் நேர் எதிராக முட்டிக்கொள்வாராக இருந்தால் அங்கே அது மீண்டும் தடைப்படும், செயற்பட முடியாத போகும். நீதி என்பது மீண்டும் மறுதளிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையிலே இது ஒன்றில் 50%க்கு மேலானதாக சர்வதேச சமூகத்தினுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், அல்லது முழுமையாக அது சர்வதேச சமூகத்தினுடையதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இப்போது ஐநா சபைக்கு சென்றிருக்கக்கூடிய பல்வேறு கூட்டமைப்பினுடைய தலைவர்களும் வலியுறுத்தி வருகின்றார்கள். இதில் உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இப்போது சில விடயங்களை நாங்கள் வெளியிலே பேசித்தான் ஆக வேண்டிய தவிர்க்க முடியாத சூழ்நிலை. இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லா அரசியல் அன்றைய தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எல்லா முறைகளிலும் பேசக்கூடிய விடயம் வெறுமனே ஒரு பேச்சாக மட்டுமின்றி அதற்கான நிறைய காரணங்களை விளங்கப்படுத்தி எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயம். பல்வேறு சர்வதேச நிறுவனங்களுக்கு மிக நீண்ட காலமாக நாங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இலங்கையிலே நடப்பது ஒரு இனப்படுகொலை. இங்கே சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தின் கீழ் தமிழர்கள் சிங்கள பௌத்த நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு சவாலாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழர்களை ஒன்றில் அழிக்க வேண்டும், அல்லது அவர்களையும் சிங்கள பௌத்தர்களாக மாற்ற வேண்டும், அல்லது நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இலங்கையினுடைய மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்கின்ற விடயங்களை நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு பல 10 ஆண்டுகளாக எடுத்துரைத்து வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நடப்பது ஒரு ஜெனோசைட், அதாவது ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை, ஒரு இனத்தை அழித்தல்.
அவர்களுடைய கலாச்சாரத்தை அளித்தல். உங்களுக்கு தெரியும், முதல் 56ஆம் ஆண்டு மொழிச்சட்டம் வந்தது என்கின்ற போது தமிழ் மொழியை இலங்கையிலிருந்து இல்லாமல் செய்தல், எல்லோருமே சிங்களத்தை படுத்தால் சிங்களத்தை சிங்களமயமாக்குதல் என்பதற்கான ஒரு அடிப்படையாகத்தான் அந்த மொழிச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. எந்த ஒரு இனத்தினதும் அவர்களுடைய கருத்துக்களை, கலாச்சாரத்தை, பண்பாடுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய, வளர்த்து கொள்ளக்கூடிய முக்கியமான மையமான ஊடகம் என்பது மொழி. எப்போது நீங்கள் ஒரு மொழியை அழிக்கிறீர்களோ அப்போது அந்த இனத்தையே அழிப்பதற்கான அடித்தளம் அங்கே போடப்படுகிறது. அதுதான் அதனுடைய ஆணிவேர். ஆகவே இதற்கு எதிராக மிக நீண்ட போராட்டங்கள் நடந்தன. அதற்கு பிறகு அவர்கள் கோயில்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோயில்களை அழித்தார்கள், மக்களை கொன்றார்கள், பெண்களை கற்பழித்தார்கள். தங்களுக்கு முடிந்த அளவுக்கு அவர்களுடைய கடைக்கண்ணிகள் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை அளித்தார்கள். உங்களுக்கு தெரியும், 56ஆம் ஆண்டு, 58ஆம் ஆண்டு, பிறகு 71ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் வரைக்கும் எத்தனை நடந்தது. எவ்வளவு குண்டு வீச்சுக்களிலே நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள், கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். தடை செய்யப்பட்ட குண்டுகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டன. அவை இங்கே நடைபெற்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை என்பதை நாங்கள் பல்வேறு தளங்களிலே நீண்ட காலமாக சொல்லி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வடக்கு மாகாண அரசாங்கம், உங்களுக்கு தெரியும், முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சருடைய தலைமையிலே அவர் முன்மொழிந்து நாங்கள் 38 உறுப்பினர்களும், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் சிங்கள உறுப்பினர்கள் உட்பட அந்த 38 உறுப்பினர்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றியது இலங்கையிலே நடைபெற்றதும் நடைபெற்று வருவதும் ஒரு இனப்படுகொலை என்பதையும், அதை ஐநா சபை இனப்படுகொலை என்ற நோக்கிலே விசாரணை நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் உருவாக்கி அனுப்பியிருக்கிறோம். ஆனால் நேற்றைய தினம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஐநா சபையினுடைய ஒரு குழு கூட்டத்திலே அங்கு இருக்கக்கூடிய சிங்கள உறுப்பினர்கள், பெரும்பான்மை சமூகத்தினுடைய உறுப்பினர்களும் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்திலே வெளிப்படையாக எழுந்து நின்று, இலங்கையிலே நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை அல்ல, நான் ஒரு வக்கீல் என்ற வகையிலே எனக்கு தெரியும், அது ஒரு இனப்படுகொலை அல்ல, அப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது என்று சொல்லி மிக தவறான ஒரு கருத்தை ஐநா சபையிலே எங்களுடைய ஒரு எம்பி சொல்லியிருக்கிறார். அதை எதிர்த்து தமிழகத்திலே இருந்து சென்ற ஒருவர் எழுந்து, ஐயா, நீங்கள் வக்கீலாக இருக்கலாம், உங்களை விட மிக அனுபவம் பெற்ற ஆழமான சட்ட அறிவு பெற்ற பல வக்கீல்கள் இதனை ஒரு இனப்படுகொலை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம், அந்த இனப்படுகொலை பற்றிய விசாரணை நடக்கட்டும், அதன் போது அது இனப்படுகொலையா இல்லையா என்று தீர்மானிக்கட்டும் என்று அவர் பதில் சொன்ன பிறகு இவர் அமைதியாக இருந்திருக்கிறார். இப்போது பெருமளவு தமிழ் மக்கள் கொதித்து போய் இரவு பகலாக எங்களுக்கு வெளிநாடுகள் எல்லாம் போன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் நீங்கள் எப்படி ஆக்கினீர்கள், எங்களை கொண்டே விற்கிறார்கள் என்று சொல்லி பேசுகின்ற, கவலைப்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மாறி இருக்கின்றன. இது இப்போது ஒரு புதிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், கட்சி என்பது மக்களுக்கானது. மக்களுடைய நலன்களை, மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய தேவைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதுதான் கட்சி. மக்கள் இல்லாமல் கட்சி இல்லை, மக்களுக்காகத்தான் கட்சி, அல்லது கட்சிக்காக மக்கள் அல்ல. எப்பொழுது நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை, தேவைகளை, நலன்களை சரியான முறையில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோமோ அது வரைக்கும் தான் மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள். இல்லை என்று சொன்னால் மக்களுக்கு நாங்கள் தேவையில்லை. காரணம், மக்களுக்கு பிரதிகள் ஏன் தேவை என்று சொன்னால் அவர்களுடைய நலன்களை, பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தும். அவை நாங்கள் வாக்குகளை வாங்கிவிட்டு அவர்களுடைய நலன்களுக்கு நாங்களே குளிபறிப்போமாக இருந்தால் அவர்கள் எங்களுக்கு இலகுவாக எங்களை தூக்கி எறிவார்கள் என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இது வெறுமனே ஒரு பிரதிகள் வேறு, மக்கள் வேறு அல்ல. இந்த சமூகத்திலிருந்து, இந்த பிரச்சனைகளிலிருந்து, இந்த வரிகளோடு வளர்ந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இது மக்களுடைய பிரச்சனை வேறு, என்னுடைய பிரச்சனை வேறு. நான் இந்த மக்கள் கூட்டத்தின் ஒரு பகுதி. இங்கே எங்களுடைய பிரச்சனை என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. மாறாக இல்லை, இது அவர்களுடைய பிரச்சனை என்று யாரும் பார்ப்பார்கள் என்றால் அவர், என்னை பொறுத்தவரை, எங்களுடைய சிந்தனை மட்டத்திலிருந்து அவர் மிக தூர விலகி வேறு இடத்தில் இருக்கிறார். அவர்களுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை என்று பார்ப்பார்களாக இருந்தார். அந்த வகையில இன்றைக்கு புதிதாக நாங்கள் எதிர்பாராத ஒரு பிரச்சனை முளைத்திருக்கிறது. இவர் ஐநா சபையிலே இவ்வாறு பேசியதன் ஊடாக இங்கே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை, அதாவது வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர், உங்களுக்கு தெரியும், 30 பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு அங்கத்துவ கட்சிகளுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். எதிர்கட்சியிலே முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறது, வெத்தலை சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் இருக்கிறார்கள், வேறு சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் இருக்கிறார்கள். சிங்களவர்கள், முஸ்லீம்கள், தமிழர்கள் என்று சொல்லி அனைத்து பேரும் சேர்ந்து இந்த 38 உறுப்பினர்களுமே இங்கே நடைபெற்றது இனப்படுகொலை தான் என்று சொல்லி
வடக்கு மாகாணத்தினுடைய இந்த பிரதிகள் சொல்லி நீண்ட காலத்துக்கு பிறகு இதை நாங்கள் ஐநா சபைக்கு அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு வருடமாகிறது. இதற்கு பிறகு ஒருவர் தனியாக போய் இன்னும் சொல்ல போனால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே கட்சி வேறுபாடு நான் சொல்லவில்லை. காரணம், இங்கே எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் சேர்ந்துதான் நாங்கள் இதனை அங்கீகரித்தோம், ஆதரித்தோம், அனுப்பினோம். ஆனால் ஒரு சிலர் இந்த விடயங்களை தங்களுடைய கைகளிலே எடுத்துக்கொண்டு மிக தவறாக ஜனநாயகத்துக்கு முரணான வகையிலே, நாங்கள் இதுக்கு அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய எதிர்காலம் பற்றிய, தமிழ் மக்களுடைய இருப்பு பற்றிய, தமிழ் மக்களுடைய உரிமைகள் பற்றிய ஒரு கொள்கை நிலைப்பாட்டை ஒரு தனி மனிதன் யாரும் கட்சியிலே எடுக்க முடியாது. அது கட்சியிலே பலவாறு விவாதிக்கப்பட்டு, சரிப்பிழைகள் எல்லாம் விவாதிக்கப்பட்டு, சரியான முடிவு எடுக்கப்பட்டு அதனைத்தான் அவர்கள் பிரதிபலிக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு தனி மனிதனும் கட்சியினுடைய கொள்கைகளை, மக்கள் நலன்களை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு கூத்தாட முடியாது. இங்கே என்ன நடந்திருக்கிறது சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய கூட்டமைப்பினுடைய மிக பெரும்பான்மையான தலைவர்கள் இதனை பிரதிகளும் மக்களும் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற போது, இங்கே ஓரிருவர் மட்டும் தவறாக தங்கள் கைகளிலே மக்களுடைய இந்த பிரச்சனையை எடுத்து மிக தவறாக பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னால், நாங்கள் வெறுமனே சிங்கள பேராதிக்கத்துக்கு எதிராக மட்டுமல்ல, அல்லது சர்வதேச சமூகத்தை எங்கள் பக்கம் கொண்டு வருவதற்காக மட்டுமல்ல, எங்களுக்குள்ளேயே நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே அதை ஒரு ஜனநாயக பூர்வமாக தெளிவான சிந்தனையினுடைய ஒன்றுபட்ட முடிவெடுத்து செயற்படக்கூடிய ஒரு அமைப்பாக கொண்டு வருவதற்கான 3 கட்டங்களிலே நாங்கள் போராட வேண்டிய நிலைமை இருக்கிறது. இன்றைக்கு அந்த தேவை சற்று அதிகமாகவே எழுந்திருக்கிறது. இந்த விடயத்திலே இதை நாங்கள் உங்களுக்கு தகவல்களாக கூறுகிறோம். காரணம், கட்சி என்பது மக்களுக்காக. அவை கட்சி என்ன நடக்கிறது, யார் என்ன செய்கிறார்கள், எது சரி எது தவறு என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்திலும் தெரிந்து கொண்டாக வேண்டும். காரணம், மக்களால் தான் கட்சி உருவாகிறதாகவே கட்சியை தவறுகளை சுட்டி காட்டவும், தட்டி கேட்கவும், செப்பனிடவும், சரியாக வழிகாட்டுவதிலே மக்களுக்கும் பெரிய பங்கு இருக்கிறது. என்று சொன்னால் கட்சி என்பது மக்களுடையது என்ற வகையிலே இந்த தகவல்களை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். அரசியல், இந்த சிறிய மாணவர்கள் மத்தியிலே ஆழமான அரசியலை நீண்ட நேரம் பேசி அவர்களை கொட்டாவை விட்டு போரடிக்க விரும்பவில்லை. இருந்தாலும் இங்கே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த புரிதலுக்காக சில விடயங்களை நான் கூறியிருக்கிறேன். இது பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் அனைவரும் ஒன்று, எங்கள் அனைவருடைய தேவைகளும் ஒன்று. ஆகவே நாங்கள் யார் சரிவிட்டால் தட்டி கொடுப்பதும், பிழைவிட்டால் தட்டி கேட்பதும் நாங்கள் செய்தால்தான் எங்களால் சரியான திசைகளில் சரியாக விரைவாக செல்ல முடியும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.